குவைத்தின் கருணை காலம் இப்போது தொடங்குகிறது. வதிவிடத்தை நிரூபிக்க 4 மாதங்கள். அரே டைம்ஸ் வெளியிட்டது. குவைத் சிட்டி ஜூலை 20 சிறந்த சேவைகள் பிரிவின் கீழ் குவை குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட தனிநபர்களுக்கு உள்துறை அமைச்சகம் வழங்கிய 4 மாத கால அவகாசம் ஜூலை 19 சனிக்கிழமை முதல் தொடங்கியது. இந்த காலகட்டத்தில் அவர்களது சட்டப்பூர்வ அந்தஸ்தை முறைப்படுத்துவதற்கான செயல்முறையை தொடங்குவதற்கு தயாராகும் வகையில் அவர்களது குவைத் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி அவர்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று அல் சேயஸா தினசரி தெரிவிக்கிறது. ஜூலை 10 அன்று அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி ரத்து செய்வதால் பாதிக்கப்பட்ட நபர்கள் சார்புநிலை மூலம் குடியுரிமை பெற்றவர்கள் உட்பட பாஸ்போர்ட் அல்லது உத்தியோகபூர்வ பயண ஆவணங்களை பாதுகாக்க அவர்கள் பிறந்த நாடுகளின் தூதரகங்களுடன் குவை குடியுரிமையை பெறுவதற்கு முன்பு ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த ஆவணங்கள் குவைத்தில் சட்டப்பூர்வ குடியுரிமையை பெற உதவும். விதிமுறைகளின்படி பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கள் சட்டப்பூர்வ நிலையை முறைப்படுத்தும் செயல்முறையை தொடங்கியதற்கான ஆதாரத்தை வழங்க வேண்டும். குடியுரிமை ரத்து ஆணைகள் அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து தொடங்கும் 4 மாத கால அவகாசம் அவர்களின் வதிவிடத்தை சட்டப்பூர்வமாக்க அனுமதிக்கிறது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் வேலை செய்யும் உரிமை, பல்கலைக்கழக கல்விக்கான அணுகல் மற்றும் வீட்டுவசதி போன்ற சில சலுகைகளிலிருந்து தொடர்ந்து பயனடைவார்கள். உங்கள் வெளியேறும் அனுமதியை முதலாளி தாமதப்படுத்துகிறாரா? இப்போது ஒரு புகாரை பதிவு செய்யவும். அரே டைம்ஸ் வெளியிட்டது. குவைத் தனியார் துறைக்கு 1,00,000 வெளியேறும் அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. குவைத் சிட்டி ஜூலை 20 முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சமீபத்தில் வெளியிட்ட சுற்றறிக்கை எண் 2 கீழ் 2025 அன்படி தனியார் துறையில் பணிபுரியும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் முன் தங்கள் பதிவு செய்யப்பட்ட முதலாளிகளிடம் இருந்து வெளியேறும் அனுமதியை பெற வேண்டும். இந்த மாத தொடக்கத்திலிருந்து முடிவு நடைமுறைப்படுத்தப்பட்டதில் இருந்து வெளிநாட்டிலுள்ள தொழிலாளர்கள் ஆஷல் இயங்குதளம் மற்றும் சஹேல் செயலியின் தானியங்கி அமைப்புகள் மூலம் வெளியேறும் அனுமதிகள் செயலாக்கப்படுகின்றன என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. பயண சீசன் வேகத்தை அதிகரிக்கும் போது வழங்கப்படும் மொத்த அனுமதிகளின் எண்ணிக்கை வரும் நாட்களில் இரட்டிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயல்முறையை நெறிப்படுத்தவும் பயண நடைமுறைகளை விரைவாக முடிப்பதை உறுதி செய்வதற்காகவும் உள்துறை அமைச்சகத்தில் உள்ள துறைமுக இயக்குநரகத்துடன் ஒரு தானியங்கி இணைப்பை ஆணையம் நிறைவு செய்ததாகவும் அதன் மூலம் வெளியேறும் அனுமதி தரவை உடனடியாக பகிர்வதை உறுதி செய்வதாகவும் ஆதாரங்கள் வெளிப்படுத்தின.